வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வராருங்க. இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பிரதமர் மோடியுடைய ரோட் ஷோ இன்னைக்கு நடக்குது. இதில் ஸ்பெஷலான விஷயம் என்ன தெரியுமா? மோடி அவர்களுடைய ரோட் ஷோவில் மோடி அவர்களுடைய வாகனத்தில் இபிஎஸும் அண்ணாமலையும் கூட இருப்பாங்க, மோடியோட கூட இருப்பாங்க அப்படிங்கிற செய்தியும் வெளிவந்திருக்கு. அண்ணாமலை மோடியுடைய பக்கத்தில் இருக்க போகிறாரு. ஆக்சுவலாக அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவே இல்லை. எலெக்ஷனில் அண்ணாமலை போட்டியிடலை. எந்த தொகுதியிலையும் அண்ணாமலை என்டிஏ வேட்பாளர்களுக்காக கேம்பெயின் பண்ணுறாரு. மோடியுடைய ரோட் ஷோவில் தேர்தலிலே போட்டியிடாத அண்ணாமலையை கூப்பிட்டு பக்கத்தில் மோடி நிற்க வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தமிழக பாஜக தான் அண்ணாமலை, அண்ணாமலை தான் தமிழக பாஜக அப்படிங்கிறதான் அதற்கான மறைமுக அர்த்தம். பாஜக தொண்டர்கள்லாம் வேற லெவல் குசி. அண்ணாமலையை எப்படியாவது ஓரங்கட்டிடணும் அப்படின்னு சில புள்ளிகள் துடிச்சுக்கு இருக்காங்க. முக்கிய புள்ளிகள் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு தகுந்த பாடம், மோடியுடைய ஸ்ட்ராங் மெசேஜ் இது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் பயங்கர குசி ஆயிட்டாங்க. மோடியோட அண்ணாமலையும் பக்கத்தில் நின்று ரோட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தி வந்தோடனே தீபாவளி ரேஞ்சுக்கு தமிழக பாஜக தொண்டர்கள் மகிழ்ச்சி ஆயிட்டாங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, சாத்தூர் தொகுதியுடைய திமுக வேட்பாளர் யார்? கடற்கரை ராஜ் அவர்கள். அவருடைய வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சவரன் தெரியுமா? 122 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நேற்றுலேருந்து ஒரு பிரேக்கிங் நியூஸை பார்க்க முடிஞ்சிச்சு. இது பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. வேட்பாளருடைய வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்டதுக்கும் பொலிட்டிக்கல் டிபேட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சில பேர் கேட்கலாம். கடற்கரை ராஜ் அவர்கள் சமீபத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணார்ல, அந்த அஃபிடவிட்டில் சொத்து மதிப்பெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது தங்க நகைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டையும் அவருடைய மனைவிகிட்டையும் சேர்த்து டோட்டலாக 500 கிராம் தங்க நகைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 500 கிராமுக்கு இருக்குது அப்படின்னு அஃபிடவிட்டில் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ கொள்ளையடிக்கப்பட்டது எவ்வளோன்னு சொல்லப்படுது? 122 சவரன். ஒரு சவரன்னா 8 கிராமு. 122 சவரன் அப்படின்னா 976 கிராமு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. 500 கிராம் நகை தான் எங்கள்கிட்ட இருக்குது, தங்கம் தான் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அஃபிடவிட்டில் சொன்னார். ஆனால் கொள்ளையடிக்கப்பட்டது 976 கிராமு. பிறகு எதுக்காக அஃபிடவிட்டில் குறைச்சி சொன்னார் அப்படின்னு ஒரு பெரிய டிபேட்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பீகாருடைய முதல்வராக சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் பதவியேற்றிருக்காரு. முதல்வராக பீகாரில் பிஜேபியுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள். நிதிஷ்குமார் ராஜ்யசபா எம்பி ஆயிட்டார்ல, பிஜேபியுடைய ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாரு. 2024 தேர்தல் முடிவு வந்தோன்னே இந்திய கூட்டணியெல்லாம் ஒரே கனவுல இருந்தாங்க. நிதிஷ்குமார் மோடிக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாருன்னு பாருங்க. மோடியை ஆட்டம் காண வச்சிருவாரு நிதிஷ்குமார். பிஜேபி ஆட்சியுடைய குடுமையே நிதிஷ்குமாருடைய கையில், ஏன்னா மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கதையை கட்டினாங்க. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை? பீகாருடைய முதல்வராக இருந்த நிதிஷ்குமார் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ராஜ்யசபா எம்பியாக பதவி ஏற்றுக்கிட்டாரு. பீகாரில் ஃபர்ஸ்ட் பிஜேபி சீஃப் மினிஸ்டர் சாம்ராஜ் சௌத்ரி அவர்கள் இன்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்திருக்காரு. இந்திய கூட்டணியெல்லாம் ஒரே அழுக புலம்பல். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.